முக்கிய செய்திகள். பிரதமர் மீது பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டம் என்று கூறிய விவகாரம். மக்களவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு. பிஎம் கேர்ஸ் நிதி குறித்து கேள்வி எழுப்ப எம்பிக்களுக்கு அதிகாரம் இல்லை. பிரதமர் அலுவலகம் அனுப்பியுள்ள கடிதத்தால் சர்ச்சை. உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு தமிழக தொழில்துறையில் வளர்ச்சி. ராணிப்பேட்டையில் உற்பத்தியான சொகுசு கார்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். ஹசாரி நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரம். டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வி அடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். வணக்கம். வணக்கம். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இந்தியா சீனா மோதல் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய நூலில் குறிப்பிடப்பட்டிருந்ததை மேற்கோள் காட்ட முயன்றார். இதற்கு மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திரு ராகுல் காந்தி பேசுவதற்கு திரு ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதனை கண்டித்து மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. ஆனால் மக்களவையில் பிரதமர் மீது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததால் அவைக்கு வரவேண்டாம் என்று பிரதமரை தாம் அறிவுறுத்தியதாக திரு ஓம் பிர்லா விளக்கமளித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் இன்று காலை மக்களவை கூடியதும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை அமளி தொடர்ந்ததால் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போதும் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க கோரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கங்கள் எழுப்பியதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பிரதமரை தாக்க எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டமிட்டிருந்ததாக மக்களவைத் தலைவர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சீன ஊடுருவல் குறித்து விளக்கம் அளிப்பதற்கு பயந்தே பிரதமர் திரு மோடி அவைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நடுநிலைமையை தவறிய ஒரு மக்களவைத் தலைவரை பார்த்ததே இல்லை என அவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த பின்னணியில் திரு ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்ற முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய அமைச்சர்கள் படித்தார்களா என கேள்வி எழுப்பியதுடன் அறிவிக்கப்பட்ட சமூக நலத்திட்டங்களுக்கு மிக குறைந்த அளவே நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சாடினார். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுவது குறித்தும் மத்திய அரசு கவலைப்படவில்லை என்றும் திரு சிதம்பரம் சுட்டிக்காட்டினார். இதனிடையே வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயலுக்கு எதிராக திமுக எம்பி திருச்சி திரு சிவா உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பே திரு பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது விதிமுறை மீறல் என அவர் நோட்டீஸ் அளித்துள்ளார். பிரதமர் தலைமையில் செயல்படும் பிஎம் கேர்ஸ் நிதி குறித்து கேள்வி எழுப்ப எம்பிக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று பரவிய சூழலில் குடிமக்களுக்கு உதவிடவும் அவசர கால நிவாரணம் வழங்கவும் 2020ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி பிஎம் கேர்ஸ் நிதி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த நிதி அமைப்புக்கு யார் யார் எவ்வளவு நிதி கொடுக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியாததால் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிஎம் கேர்ஸ் நிதி குறித்து அறிந்து கொள்ள முடியாத சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற செயலகத்திற்கு பிரதமர் அலுவலகம் எழுதியுள்ள அதிகாரப்பூர்வ கடிதத்தில் பிஎம் கேர்ஸ், பிரதமரின் தேசிய நிவாரண நிதி மற்றும் தேசிய பாதுகாப்பு நிதி ஆகியவை குறித்து கேள்வி எழுப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு தொடர்பில்லாத விவகாரங்கள், அரசின் பொறுப்பின் கீழ் செயல்படாத அமைப்புகள், தனிநபர்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்ற விதிகள் அடிப்படையில் இந்த 3 நிதிகள் தொடர்பாக எம்பிக்கள் கேள்வி எழுப்ப இயலாது என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடியின் தலைமையில் செயல்பட்டாலும் பிஎம் கேர்ஸ் உள்ளிட்ட 3 நிதி தொகுப்புகளும் முழுவதுமாக பொதுமக்களின் தன்னார்வ பங்களிப்பால் உருவானது என்றும் மத்திய அரசின் நிதியிலிருந்து இதற்காக எந்த ஒதுக்கீடும் செய்யப்படுவது இல்லை என்றும் பிரதமர் அலுவலகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி அரசியலமைப்பு சட்டம் அல்லது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படவில்லை என்றும் பொது சேவைக்கான அறக்கட்டளை அமைப்பாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் பிரதமரை தலைவராக கொண்டு செயல்படும் ராணுவ வீரர்களுக்கான தேசிய பாதுகாப்பு நிதி குறித்தும் எம்பிக்கள் கேள்வி எழுப்ப உரிமை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண குடிமகன்களுக்கு அதிகாரம் வழங்கிய தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழும்
PM கேர்ஸ் நிதி குறித்த விவரங்களை வழங்க முடியாது என்று மத்திய கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சகம் 2020ஆம் ஆண்டு மறுப்பு தெரிவித்திருந்தது. PM கேர்ஸ் நிதியில் 2023 மார்ச் நிலவரப்படி மொத்த நிதி இருப்பு 6283 கோடி ரூபாய் உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் நிர்வாகத்தில் உள்ள நிதிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூட உறுப்பினர்களுக்கு உரிமை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பது எதிர்க்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது நாடாளுமன்றத்தின் ஜனநாயக செயல்பாட்டையே சீர்குலைப்பதாக உள்ளது என அரசியல் நோக்கர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு தொழில்துறையில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,30,000 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதையடுத்து பணியின் போது உயிரிழந்த தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் தூய்மை பணியாளர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் கை குலுக்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். 3 வேளை இலவச உணவு திட்டத்தை விரிவுபடுத்திய முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு சார். எங்களால் அதுதான் வீட்டில் போய் நாங்கள் செஞ்சுதான் சாப்பிடணும், வேலையை முடிச்சுட்டு போயிட்டு. இப்போ வேலை செய்யறதுலயே நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியா எங்களால் வேலை பார்க்க முடியுதாங்க. பசி இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிறோம். இதையடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழில்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள டாடா வாகன தொழிற்சாலையில் உற்பத்தியான ஜாகுவார், லேண்ட் ரோவர் சொகுசு கார்களை கொடியசைத்து முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலையை பார்வையிட்ட முதலமைச்சர் அங்கு தயாரான முதல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் காரை சிறிது தூரம் இயக்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஸ்டாலின் இந்தியாவில் மின்சார வாகனங்களின் தயாரிப்பு தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்வதாக குறிப்பிட்டார். இந்தியாவுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மோட்டார் வாகன துறையில் தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவி இருக்காங்க. ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள இந்த ஆலை இந்தியா முழுவதும் புதிய எரிசக்தி வாகன உற்பத்திக்கு ஊக்கமாக அமையும் என்று கூறிய முதலமைச்சர் விரைவில் முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி தீசசாரி நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒரு வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞரை எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் குண்டர்கள் பலர் சேர்ந்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்பில் முறையிடப்பட்டது. மாவட்ட நீதிபதி முன்னிலையிலேயே தான் தாக்கப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பான விசாரணையில் பாதிக்கப்பட்ட நபர் வாய்மொழியாக மட்டும் முறையிட்டுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த் காவல் நிலையத்தில் ஏன் முறையாக புகார் அளிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும், எனவே உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் என்ற அடிப்படையில் தலைமை நீதிபதி முன் முறையிடுவதாகவும் கூறினார். இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையான எழுத்துப்பூர்வ புகார் அளிக்குமாறும் அதன் நகலை தனக்கு அனுப்புமாறும் தலைமை நீதிபதி அவருக்கு அறிவுறுத்தினார். இதுகுறித்து நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றமே தகுந்த இடம் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டது என்று கூறிய நீதிபதி திரு சூரியகாந்த் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். மேலும் நீதிமன்றத்திற்குள் நடக்கும் வன்முறை டெல்லியில் குண்டராட்சி நடப்பதை உணர்த்துவதாகவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் திரு விஜய் ஊழல்வாதி என்று எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சனம் செய்த நிலையில் இரு கட்சியினரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் தாக்கி வருவது அரசியல் களத்தை சூடேற்றியுள்ளது. தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க விழாவின் போது பேசிய திரு விஜய் அதிமுக ஒரு ஊழல் சக்தி என்று விமர்சனம் செய்தார். இதனால் கோபமடைந்த அதிமுகவினர் பனையூர் பண்ணையார் பிளாக் டிக்கெட் ஊழல்வாதி என்று திரு விஜயை விமர்சனம் செய்து வருகின்றனர். திருச்சியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரு பழனிசாமி வரி ஏய்ப்பு சம்பவமே திரு விஜய் ஊழல்வாதி என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்றார். கரூரில் 41 பேர் பலியான நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராதவர் திரு விஜய் என்றும் அவர் சாடினார். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. இன்னைக்கு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு.
நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் திரு ராஜு, நடிகர்களின் படங்களை மக்கள் ரசிப்பார்கள் தவிர அவர்களின் அரசியலை ஏற்க மாட்டார்கள் என்றார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு, திரு விஜய் எந்த நாட்டிற்கும் முதலமைச்சராக முடியாது என்றும் ஒரு கல்லூரிக்கு வேண்டுமென்றால் முதல்வராகலாம் என்றும் விமர்சனம் செய்தார். எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக போறாரு? கல்லூரிக்கு முதல்வராகணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினாலும் சரி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான திரு செங்கோட்டையன், அதிமுக ஒரு கட்சியே இல்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 10 கட்சிகளில் அதுவும் ஒன்று என்றும் விமர்சனம் செய்தார். அதிமுகவுக்காக உழைத்தவன் செல்லா காசு என்றால் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்தவர் திரு பழனிசாமி என்றும் நன்றி மறந்தவர் என்றும் அவர் சாடினார். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டீங்களா? அது கட்சியே இல்லை. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் திரு அருண்ராஜ், திரு விஜய் ஊழல்வாதி என்று திரு பழனிசாமி கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக கூறினார். முதலமைச்சராக இருந்த திரு பழனிசாமிக்கு ஊழல் தடுப்பு சட்டம் குறித்து தெரியாதது வெட்கக்கேடு என்றும் அவர் விமர்சனம் செய்தார். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஊழல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இது வரைக்கும் ஒரு அரசு பதவியில் இருந்ததே கிடையாது. எதை வச்சு ஊழல்னு சொல்கிறாரு? ஊழல் தடுப்பு சட்டம்னா அவருக்கு தெரியுமா? ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக இருக்கு. மக்களின் நம்பிக்கையை இழந்த கட்சி அதிமுக என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். அதிமுக தாவேகா நிர்வாகிகளுக்கு இடையிலான வார்த்தை போர் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருவது தமிழக அரசியல் களத்தில் அனலை கிளப்பி வருகிறது. இனி வருவது செய்தி துளிகள். விண்வெளியில் மனிதர்களை குடியேற்றும் திட்டத்தை செவ்வாய் கிரகத்திலிருந்து நிலவுக்கு மாற்றப் போவதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். 26 மாதங்களுக்கு ஒருமுறை கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் மேற்கொள்வது சாத்தியம் என்பதால் அங்கு மக்கள் குடியேற 20 ஆண்டுகள் ஆகும் என்றும், ஆனால் 10 ஆண்டுகளுக்குள் நிலவில் மக்களை குடியேற்ற முடியும் என்றும் எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் நிலவிற்கு ராக்கெட்டை செலுத்த முடியும் என்று கூறியுள்ள அவர், செவ்வாய் கிரகத்தில் நகரம் அமைக்கும் முயற்சியும் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸை மக்களவைத் தலைவரிடம் மக்களவை திமுக குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு அளித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்கள், வேளாண் தொழில் சார்ந்த பொருட்களை வரியின்றி இறக்குமதி செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதை நோட்டீஸில் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கும் விவசாயத்துறைக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மானின் வெளிநாட்டு பயணத்திற்கு 3வது முறையாக மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. மாநில முதலமைச்சர்கள் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது வெளியுறவு அமைச்சகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்பது விதி. அதன்படி செக் குடியரசு மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு திரு பகவந்த் மான் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருந்தார். ஆனால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உரிய பதில் அளிக்காததால் 3வது முறையாக திரு பகவந்த் மானின் வெளிநாட்டு பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவும் பிரான்சுக்கு செல்லவும் என ஏற்கனவே 2 முறை மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டுள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரகசிய ஆவணங்களில் பிரதமர் திரு மோடியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பது தேசத்திற்கே அவமானம் என பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அவர் மௌனம் சாதிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். குஜராத் மாடல் என பெருமை பேசப்படும் இடத்தில்தான் ரசாயனத்திலிருந்து பால் உற்பத்தி செய்யும் நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதானி துறைமுகங்களில்தான் பெரிய அளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் திரு மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டினார். சபரிமலை கோயில் தங்க தகடுகளில் எவ்வளவு தங்கம் உள்ளது என்பதை கண்டறிவதற்காக பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்பி பரிசோதிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் உள்ள கருவறை முன்பிருந்த தூண்கள், துவாரபாலகர் சிலையிலிருந்து தங்க தகடு திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கை கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ராஜா விஜயராகவன், கே.வி. ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தங்கத்தகடு திருட்டு வழக்கை விசாரிக்கும் எஸ்ஐடியின் கோரிக்கையை ஏற்று பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்துடன் இணைந்த தேசிய பரிசோதனை மையத்துக்கு தங்கத்தகடுகளை அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் ரசிகர்கள் விசில் கொண்டு செல்ல சர்வதேச கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சில போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகின்றன. நேற்று நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடின. இந்நிலையில் ICC வெளியிட்டுள்ள மைதானத்திற்கு கொண்டுவரக்கூடாத பொருட்கள் பட்டியலில் விசிலும் இடம்பெற்றுள்ளது. ஹாரன்கள், மெகாபோன்கள், பெரிய கொடிக்குச்சிகள், வணிகப் பொருட்கள், அரசியல் விளம்பரம், பாகுபாடு காட்டும் சைகைகள் உள்ளிட்டவற்றுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு உரிய நிதிகளை ஒதுக்காமல் மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு புறக்கணித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் பாஜக அரசுக்கு நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கே விருப்பமில்லை என்று கூறினார். எதிர்க்கட்சிகளை அவையில் பேச விடாமல் ஆளும் கட்சியினர் அடாவடித்தனமாக நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாகவும், மாநிலங்கள் வாரியாக கணிசமான தொகை ஒதுக்கீடு செய்யும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம் என்றும் திரு திருமாவளவன் தெரிவித்தார். அமெரிக்காவில் 3% இருந்த இறக்குமதி வரியை 50% உயர்த்திய பின் 18% குறைத்துவிட்டு வரியை குறைத்துவிட்டோம் என்று மத்திய அரசு தம்பட்டம் அடித்து வருவதாக அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் காலை உணவு வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கடுமையாக விமர்சித்தார். விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழில்துறையினருக்கும் ஏற்பட போகும் பேராபத்தை 18% வரி குறைப்பை காட்டி மத்திய பாஜக அரசு மறைக்க முயல்வதாகவும், பிரதமர் திரு மோடி எடுக்கும் எந்த ஒரு முடிவும் இறுதியில் தொழிலதிபர்கள் அதானி, அம்பானிக்கு சாதகமாக அமையும் என்று அமைச்சர் திரு ரகுபதி குற்றம் சாட்டினார். சென்னையில் கிரீன்வே சாலை முதல் மந்தைவெளி வரை மெட்ரோ ரயில் பாதை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் 2வது வழித்தட திட்டத்தில் 3வது பாதையான கிரீன்வேஸ் மந்தைவெளி வரையிலான சுரங்கப்பாதை தோண்டும் பணி கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கியது. இந்த பணிக்காக நொய்யல் என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அடியில் ஆழத்தில் சுரங்கம் தோண்டும் பணியை நிறைவு செய்து மந்தைவெளி மெட்ரோ நிலையத்தை நேற்று வந்தடைந்தது. குடிநீர் குழாய்கள், மின்சார இணைப்புகள், கழிவுநீர் குழாய்கள் என 763 மீட்டர் நீளத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் கவனமான திட்டமிடலுடன் இந்த சுரங்கம் அமைக்கும் பணியை முடிக்க மொத்தம் 449 நாட்கள் ஆனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மதிமுக ஆதரவு அளிக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நடைபெறவுள்ள இந்த பொது வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்திற்கு தமிழக மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுத உள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கியது. சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு வேதியியல் செய்முறை தேர்வினை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான தேர்வுகள் இன்று முதல் 14ஆம் தேதி வரையும், கடந்த ஆண்டில் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாத மாணவ மாணவியருக்கு 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும் செய்முறை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 470 புள்ளிகள் அதிகரித்து 84,050 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 171 புள்ளிகள் உயர்ந்து 25,865 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,650 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 300 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் தலைமையில் செயல்படும் PM கேர்ஸ் நிதி குறித்து கேள்வி எழுப்ப எம்பிக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.